வணக்கம். இப்போது ஆர்டிஇக்கு எந்தெந்த பள்ளிகளில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத ஆர்டிஇ சீட் அலோகேஷன் அப்படிங்கிறத மாவட்ட வாரியாக நம்ம என்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்கு அடியில் ஆர்டிஇ சீட் அலோகேஷன் அப்படிங்கிற மெனு ஐட்டமில் போயிட்டு அங்கே கொடுக்கப்பட்டிருக்க பள்ளிகள் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ட்ரி கிளாஸ் என்ன, எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சிலர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, இங்கே கொடுக்கப்பட்டிருக்க பள்ளிகள் ஒரு சிலது வந்து ஆர்டிஇயில் வராது, இல்லை சேர்க்கப்படக்கூடாது அப்படின்னும், ஒரு சில பள்ளிகள் விடுபட்டிருக்கு, அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது ஸ்கூல் மெனுவுக்கு கீழேயே அப்டேட் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு ஐட்டம் வச்சுருக்கோம். அதில் போனீங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளினுடைய மொத்த லிஸ்ட்டும் உங்களுக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் பெயர், மைனாரிட்டி ஸ்கூலாக இல்லையா, அந்த ஸ்கூலினுடைய இமெயில் அட்ரஸ், ஸ்கூல் டைப், மேனேஜ்மெண்ட், அஃபிலியேஷன் மற்றும் இந்த பள்ளி ஆர்டிக்கு கீழே வருமா வராதா அப்படிங்கிறதும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பள்ளியை வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த பள்ளியினுடைய பெயர் தெரியும்னா அந்த பெயரை வந்துட்டு இங்கே சர்ச் பாரில் நான் பண்ணுற மாதிரி டைப் பண்ணியோ, இல்லை அந்த பள்ளியினுடைய யுடைஸ் கோடு தெரியும் அப்படின்னா யுடைஸ் கோடை டைப் பண்ணியோ அந்த பள்ளியை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பள்ளியை ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே எடிட் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எதை வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பள்ளியினுடைய பெயர், மைனாரிட்டி, எஸ் ஆர் நோவா, இமெயில் அட்ரஸ், ஃபுல்லி எடிட். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட், அஃபிலியேஷன் இதை மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுக்கப்படும். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் ஆர்டியில் இருக்கிறதுனால இந்த பள்ளியை வந்து நான் ஆர்டி என்னுடைய லிஸ்ட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால் ஆர்டியில் இப்போ நோ அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல நோக்கு பதிலாக எஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிவிடும். இது சேவ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பட்டியலில் இல்லாத இந்த ஸ்கூல் வந்துட்டு எனக்கு ஆர்டிஇ லிஸ்ட்டில் வந்துட்டு சேர்க்கப்பட்டுரும். அதை நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஸ்கூல் மெனுவில் ஆர்டிஇ சீட் அலோகேஷன் அங்கே போயிட்டு அந்த ஸ்கூலினுடைய யுடைஸ் கோடோ இல்லை பெயரோ டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பள்ளி வந்து இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 448 ஸ்கூல்ஸ் இருந்த இடத்துல 449 ஸ்கூல்ஸ் ஆகிருக்கு. இது வந்ததுக்கப்புறமா நம்ம முன்ன பண்ண மாதிரியே எடிட்டுக்கு போய் இந்த பள்ளியினுடைய என்ட்ரி கிளாஸ் என்ன, எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை சீட்ஸ் அப்படிங்கிறத வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு பள்ளியை வந்து இந்த பட்டியலில் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இப்போது ஒரு சில பள்ளிகள் வந்து தவறாக சேர்க்கப்பட்டிருக்கு, இந்த பள்ளிகள் இந்த லிஸ்ட்லேருந்து அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து மறுபடியும் ஸ்கூல் மெனுவில் போயிட்டு அப்டேட் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அங்கேயே போனதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு பள்ளியை சேர்த்தேன் இல்லையா, அதே பள்ளியை வந்து திரும்ப எப்படி ரிமூவ் பண்ணுறது, அகற்றுறது அப்படிங்கிறத காட்டுறேன். மீண்டும் சர்ச்சில் போயிட்டு அந்த பள்ளியை வந்துட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு எடிட் போய் ஆர்டியில் நோ, இந்த பள்ளி வந்து எனக்கு ஆர்டிஇ பட்டியலில் வரக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஆர்டிக்கு உரிய பட்டியலில் வர பள்ளிகள் அனைத்தும் எந்த பள்ளி வரணும், எந்த பள்ளி வரக்கூடாது அப்படிங்கிற முழு கண்ட்ரோல் வந்துட்டு இப்போ சிஓ கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனை வச்சு நீங்கள் எந்த பள்ளிகள்லாம் வந்துட்டு அந்த பட்டியலில் வரணுமோ அதை மட்டும் கொண்டு வந்துட்டு எந்த பள்ளிகள் வர வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த பள்ளிகளை வந்து அகற்றிடலாம். இப்போ நான் செக் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஆர்டிஇ சீட் அலோகேஷன் அந்த மெனுவுக்கே போயிட்டு நான் இப்போ அகற்றுற பள்ளி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை, பள்ளிகளின் மொத்தமும் பார்த்திங்கன்னா 449லேருந்து 448 மாறிடுச்சு. ஸோ இதை வச்சு உங்களுக்கு எந்தெந்த பள்ளிகள் ஆர்டிஇ கீழே வரணுமோ அந்தந்த பள்ளிகளை மட்டும் இந்த பட்டியலில் கொண்டு வந்து அதுக்குரிய சரியான சீட்ஸ் எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிரப்பி நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.